வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொண்ட 3 பெஸ்ட் ரிவெஞ்ச் மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1 எட் மெயர் விசஸ் அல்சாரி ஜோசப். எட் மெயர் ஆள் தான் சிறுசு, ஆனா அடிச்சா அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே பெருசு. ஆனா இது தெரியாத அல்சாரி ஜோசப் அன்னைக்கு எட் மெயரை வெறுப்பேத்தும் விதமா அவர் மேலேயே ரன் அவுட் பண்றதுக்காக பால தூக்கி வீசுவாரு. கடுப்பான எட் மெயர் என்ன பண்ணுவாரு, பேட்ல தானே பேசுவாரு. அதனால அவர் போட்ட அடுத்த பாலையே சிக்ஸ் அனுப்பி அல்சாரி ஜோசப் உடைய வாயை அடைச்சிருப்பாரு. அது செமையான மாஸ் மூமெண்ட். நம்பர் 2 வெங்கடேஷ் பிரசாத் விசஸ் அமீர் சோஹெல். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். 1996 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆடினாங்க. அதுல அமீர் சோஹெல் வெங்கடேஷ் பிரசாத் உடைய பால 4 அனுப்பிட்டு மறுபடியும் பால் அங்கதான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை தூக்கி காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மிரட்டவும் செஞ்சிருப்பாரு. என்னை விட மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலே ஒரு இன்சிங் டெலிவரி அனுப்பியிருப்பாரு வெங்கடேஷ் பிரசாத். அந்த பால்ல ஸ்டெம்பும் பறந்துச்சு, அமீர் சோஹெலுடைய மானமும் பறந்துச்சு. நம்பர் 3 கெஸ்ரிக் வில்லியம்ஸ் விசஸ் சாட்விக் வால்டன். நம்ம தலைவன் விராட் கோலி கெஸ்ரிக்க ஒரு தடவை தான் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி காண்டேத்தினாரு. ஆனா சிபிஎல் நடந்த ஒரு மேட்ச்ல சாட்விக் வால்டன் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் அடிச்ச ஒவ்வொரு 4 ஒவ்வொரு 6மே நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி செமையான காண்டேத்தினா. அப்படி அன்னைக்கு டார்கெட் 150, ஆனா அத 10 ஓவர்லயே சாட்விக் வால்டனால அந்த டீம் எட்டி பிடிச்சாங்க. வால்டனுக்கு போட பயந்துட்டு கெஸ்ரிக் வில்லியம்ஸ் அதிகமா நோபால் போட்டிருப்பா. அப்படி நோபால் போட்ட பாலையும் 6 அடிச்சுட்டு மறுபடியும் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சு இனிமே நீ நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சிருப்பாரு சாட்விக் வால்டன்.